ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மெயில் பண்ணுறது, என்ன ஃபார்மேட்டில் மெயில் பண்ணுறது. நிறைய பேர் மெயில் பண்ணுறதுல தப்பு பண்ணுறீங்க. எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஏதாவது வீடியோ இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால்ஸ் வந்தது. ஸோ அதனால தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி மெயில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மெயில் பண்ணணும். அதாவது அவங்க நேம், ஸ்டாஃப் ஐடி, என்ன சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்க, அதனுடைய யூசர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மெயில் ஃபார்மேட் வந்து இங்கே வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் மெயில் பண்ணணும். உங்களுடைய நேம் போட்டுட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, எந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் மெயில் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மொபைல் நம்பர், என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் சோஷியல் மீடியா, நமக்கு 4 சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் அண்ட் ஷேர் சாட். ஸோ அந்த 4ல் உங்களுக்கு நீங்கள் எதை கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோஷியல் மீடியா எடுத்துக்கோங்க. அதில் யூசர் நேம் எங்கே பார்க்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்க சோஷியல் மீடியாவில் இருக்க யூசர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் எஸ்பிஓவில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டீங்களா, பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் போட்டு நீங்க எஸ்பிஓக்கு மெயில் பண்ணலாம். அடுத்த இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுறது. ஸோ நாம் இப்போது இந்த ப்ரொஃபைல் அப்டேட், ஷேர் சாட்டை, நம்ம சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து எந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடியிலேருந்து எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அஃபிஷியல் செகண்ட் ஒன் மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணும். அதாவது நீங்கள் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணிவிட்டு என்கிட்ட ஷேர் சாட் இருக்குது, அதோட யூசர் நேம் இது தான், என்னோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போடுற மெயிலை வந்து எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் அஃபிஷியல் அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். ஆல்ரெடி மெயில் பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் மெயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திரும்ப நீங்கள் மெயில் பண்ண வேண்டியது கிடையாது. ஒரு முறை மெயில் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ், இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது எஸ்பிஓ பிவிடி லிமிடெட் அஃபிஷியல் அப்படின்ற மெயில் ஐடிக்கு மட்டும்தான் மெயில் பண்ணணும். இதுவே எனக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகுது, மெயில் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், எனி அதர் இஷ்யூஸ், எனி அதர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sbotvm@gmail.com அதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணணும். ஸோ ஃபைனலி மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணி யாரும் மெயில் பண்ணாதீங்க. அந்தந்த கம்ப்ளைண்ட்ஸ், அந்த இஷ்யூஸ்க்கு, அந்தந்த அப்டேஷன்ஸ்க்கு அந்தந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஒரு முறை மெயில் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மெயில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் மெயில் பண்ண வேண்டியதும் கிடையாது. ஸோ யாரும் இதுக்கு நமக்கு ஃப்ரைடே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரைடே வந்துடுச்சு. ஸோ அதுக்குள்ளே யாராவது இன்னும் அப்டேட் பண்ணலை, இன்னும் எதுவுமே மெயில் பண்ணலை அப்படின்னா இந்த ஃபார்மேட் வச்சு இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அழகாக பொறுமையாக பார்த்து அப்டேட் பண்ணிட்டு மெயில் பண்ணுங்க. எப்படி மெயில் பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இனிமேல் யாராவது இன்னும் மெயில் பண்ணலை அப்படின்னா இது ஒரு ரெஃபரலாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி மெயில் பண்ணிக்கோங்க. ஸோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் என்னன்னு சீக்கிரமாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.